Hi students, 12th standard accountancy, chapter 5, admission of partner, exercise sum number 13 பார்க்கலாம். First question read பண்ணிடுறேன். Prema and Chandra share profits in the ratio of 5:3. Prema is admitted as a partner. Prema surrenders 1/8 of her share and Chandra surrendered 1/8 of her share in favor of Prema. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன கேள்வி கேட்குறாங்கன்றத நம்ம சால்வ் பண்ணலாம். பிரேமா அண்ட் சந்திரா ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர். அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் பர் த கொஸ்டின் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரோம். ஸோ 5:3னா என்ன அர்த்தம், 5 + 3 எவ்வளோ கிடைக்குது, 8. பிரேமாவுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு, 5/8 அண்ட் சந்திராவுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு, 3/8. ஓகேங்களா. அடுத்தது ஹேமாங்கிறவங்க நியூ பார்ட்னரா ஃபர்ம்குள்ள வராங்க. பிரேமா சரண்டர்ஸ் 1/8 of her share and சந்திரா சரண்டர்ஸ் 1/8 of share in favor of ஹேமா. ஸோ பிரேமா எவ்வளோ ஷேர் சரண்டர் பண்றாங்க, 1/8 of share. நல்லா கவனிங்க, இங்க சரண்டருங்கிற வேலை ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். யார் சரண்டர் பண்றாங்க, பிரேமா அண்ட் சந்திரா. ஓகேங்களா. சந்திராவும் 1/8 of share என்ன பண்றாங்க, சரண்டர் பண்றாங்க. சரண்டர்ன்ற வேர்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா, ஓல்டு ஷேரையும் சரண்டர் ஷேரையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஷேர் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ நமக்கு கிடைச்சிடும். இப்போ கவனிச்சிங்கனாக்க எக்ஸசைஸ் சம் நம்பர் 8, 9, 10, 11 அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 8, 9, 10, 11 எல்லாம் நியூ பார்ட்னர்ஸ் தான் என்ன செய்வாங்க, நியூ பார்ட்னர் என்ன செய்வாங்க, அக்வயர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அக்வயர் என்டையர்லி ஃப்ரம் ஆனந்த்னா என்ன அர்த்தம், ஆனந்த்ங்கிற ஓல்டு பார்ட்னர் கிட்டக்க 1/5 ஷேரை நியூ பார்ட்னர் அக்வயர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நியூ பார்ட்னர்ஸ் அக்வயர் பண்ணிட்டாங்க. இங்க 10th சம்லையும் பாத்தீங்கன்னாக்க he takesனா யாரு, நியூ பார்ட்னர் ராம் டேக்ஸ் 1/20 ஷேர் ஃப்ரம் ராஜா, ஓல்டு பார்ட்னர் ராஜா அண்ட் 4/20 ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர் ரவி. ஸோ அக்வயர்ஸ் ஆர் டேக்ஸ் இந்த மாதிரி வேர்டு பார்த்துட்டாங்கன்னா நம்ம எப்படி ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அவங்களே 1/20 4/20ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ரொம்ப ஈஸி. நம்ம என்ன செய்வோம், டினாமினேட்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, 1 இருக்கு, 4 இருக்கு. ஸோ 1:4 இதுதான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்றத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இது எப்படி, நியூ பார்ட்னர் டேக்ஸ்ன்னு வந்தாலோ நியூ பார்ட்னர் அக்வயர்ஸுங்கிற வேர்டு கொடுத்தாலோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை அவங்க எவ்வளோ ஷேர் எடுக்கிறாங்களோ அந்த ஷேரை இருக்க நியூமரேட்டர்ல நம்ம கொடுத்துருவோம். இப்போ எக்ஸசைஸ் சம் நம்பர் 12, 13 அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 12, 13 எப்படி கொடுத்துருக்காங்க, ஓல்டு பார்ட்னர் சரண்டர்ஸ் ஷேர், அந்த ஷேரோட வேல்யூ கொடுத்துட்டு ஷேர்னு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கனாக்க நம்ம என்ன செய்யணும், எப்படி ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க, ஓல்டு ஷேர் இன்ட்டு சரண்டர் ஷேர். அதுதான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா ஷேர் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கிடைச்சிடும். இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கு, அதனால என்ன பண்ணிடுறோம், டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகேங்களா. 1/5 is 5, 8 8s are 64. அதே மாதிரியே 1/3 is 3, 8 8s are 64. ஓகேவா. அப்போ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு, பிரேமாவோடது 5/64 அண்ட் சந்திராவுடைய ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு, 3/64 இல்லையா. இப்போ என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூஸை கேன்சல் பண்ணிடுவோம். சேம் டினாமினேட்டர், நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூ தான் 5:3ங்கிறதா என்னது, ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ என்ன பண்ண போறோம், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னருக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா இருக்கு, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. யார் யாரெல்லாம் ஓல்டு பார்ட்னர், பிரேமா அண்ட் சந்திரா. பிரேமாவுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு, 5/8. ஓகேங்களா, 5/8. சந்திராவுடைய ஓல்டு ஷேர் எவ்வளவு, 3/8. அதனால 3/8 போட்டுட்டோம். எவ்வளோ ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, பிரேமா எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்றா, 5/64 ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்றான். 5/64. சந்திரா எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, 3/64. ஸோ 3/64 என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா டினாமினேட்டர் பார்க்குறோம், டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்னா 8 64ல எத்தனை டைம்ஸ் வரும், 8 64ல டிவைட் ஆகாது. ஆனால் 64 8 டைம்ஸ் 8ல
டிவைட் ஆகும். அதனால என்ன பண்றோம், 64 காமன் நம்பரா எடுக்கிறோம். அதனால 64 டினாமினேட்டர்ல என்டர் பண்ணிட்டோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, 8ம் 64ம் 8 64ல டிவைட் ஆகாது, 64 8 டைம்ஸ் டிவைட் ஆகாதனால 64 என்ன பண்றோம், காமன் நம்பரா எடுத்து டினாமினேட்டர்ல என்டர் பண்ணிட்டோம். 8 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 64 கிடைக்கும், 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 64 கிடைக்குது. இதே 8 நியூமரேட்டர்லயும் என்ன பண்ணிக்கிறோம், என்டர் பண்ணிக்கிறோம். 8 8s are 64, 5 8s are 40, மைனஸ் சைன் இங்க போட்டுட்டோம். 64 into 1s are 64, 5 1s are 5, 40ல 5 போயிடுச்சுன்னா 35/64. யாரோடது, பிரேமோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 35/64. அடுத்தது சந்திராவுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இங்க என்ன பண்ணிட்டோம், 64 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. அப்போ 8 8s are 64, 3 8s are எவ்வளவு, 24. ஓகேங்களா, அப்போ 64 is 64, 13 is 3, 24ல 3 போயிடுச்சுன்னா 21/64. அடுத்தது ஹேமான்றவங்க நியூ பார்ட்னர். இவங்களுக்கு எப்படி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வரும், ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்தாதான் நியூ பார்ட்னரான ஹேமாக்கு ப்ராஃபிட்ல ஷேர் கிடைக்கும். அப்போ பிரேமா எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, 5/64, 5/64. அடுத்தது சந்திரா ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களா, பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 3/64 பண்ணியிருக்காங்க. அப்போ 3/64. இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். 5 + 3 எவ்வளவு, 8. ஓகேங்களா, அப்போ இங்க கவனிச்சிங்கனாக்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிரேமாவோடது எவ்வளவு, 35/64. சந்திராவுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 21/64 ஈஸ்ட் ஹேமோவுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ கிடைக்குது, 8/64 கிடைக்குது. இங்க கவனிச்சிங்கனாக்க ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். ரேஷியோ ஃபார்ம்ல கொடுக்கணும்னாக்க சேம் நம்பரா இருக்க டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குது, 35/21/8. ஓகேங்களா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு, 5/3. ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.